கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை நித்திரை என்று கண் விழிக்கச் செய்து, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் பொழுதை அவருடைய சமூகத்தில் துவக்குவதற்கு நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் நேற்றைய தினத்தில் 1 யோவான் 1வது அதிகாரத்தை குறித்து படித்தோம். இன்றைக்கு 1 யோவான் 2வது அதிகாரத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் 29 வசனங்கள் உள்ளன. அந்த வசனத்தை அவர் துவக்கும்போது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்கிறவர்கள் ஆனால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நிமித்தம் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். எனவே தான் அவருக்கு பெயர் தி வேர்ல்டு ரெடீமர் என்ற ஒரு பெயர், உலக இரட்சகர் என்ற பெயரை அவருக்கு சூட்டியிருக்கிறார்கள். நாம் தேவனை சார்ந்து இருக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளாமல் இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறான். தேவ அன்பு அவனிடத்தில் மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்குள் நிலைத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் என்ன நம்மை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், யோவான் 2:24 சொல்லுகிறது, ஆதலால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிடத்திலும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவனில் யார் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவும் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். எப்படி என்றால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்று யோவான் 15:10 நாம் வாசிக்கிறோம். மேலும் இந்த கற்பனைகள் நமக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. வேதம் சொல்லுகிறது, இவைகள் ஆதி முதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய வசனம்தான் என்று சொல்லுகிறார். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் சகோதரருக்கு ஒருவருக்கொருவர்
சகோதரனை பகைத்தால் அவன் ஒளியில் அல்ல இருளில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் ஒளியிலிருந்து இருளிலே சென்று விடுகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் இருள் என்றால், இருளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் தன்மை இல்லை. அது இருளை இன்னும் இருட்டாகத்தான் காண்பிக்கும். ஆகவே நாம் ஏற்கனவே இருளில் இருக்கிறோம். அதுவும் நாம் செய்கிற பிழைகள், சகோதரனை பகைக்கிற பகைப்புகள் நமக்கு இன்னும் அதிக இருளில் நம்மை கொண்டு போய் விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமுமாயும் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சங்கீத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறார். 133வது சங்கீதம் 1வது வசனத்திலே. அப்படி என்றால் நாம் சகோதர சிநேகத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த 2வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு இதை எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று 1 யோவான் 2:15 சொல்லுகிறார். பிதாக்களே, நீங்கள் ஆதி முதல் ஜெயித்தீர்கள் என்பதற்காக உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் என்பதற்காக உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு இதை எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன புத்தி சொல்லுகிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது என்று சொல்லுகிறார். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 2:16 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். உலகமும் இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அன்பு பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருப்பதால் நாம் கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றும்படி இதை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஏன் இது கடைசி காலம் என்று சொல்லுகிறது என்றால், அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லுவதனாலே இது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல் அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மேலும் நாம் பரிசுத்தராய் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற அவரை நாம் அந்த உலகத்தில் மீது ஆசை வைத்த பிள்ளைகள் பிரிந்து போனது போல நாமும் பிரிந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சாரார் குமாரன் ஒரு மனிதன்தான், ஒரு தேவதூதன் தான், பிதாவார் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? பிதாவையும் குமாரனையும் ஏற்றுக்கொள்ளுகிறவனே ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள். குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் குமாரனை அறிக்கை இடாதவன்
பிதாவையும் அறிக்கையிடாதவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்ததை உங்களுக்குள் நிலைத்திருக்க பண்ண நீங்கள் கேள்விப்பட்ட அந்த தேவன் அவர்தான். அவர் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுதான். ஒன்றாகிய மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறோம். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவனோ ஜீவனை உடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவர் நீதியுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல அவரில் நிலைத்திருக்கிற நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்திலே இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்குள் மகிமைப்படுவதற்கான வார்த்தைகளைத்தான் இந்த 2வது அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. அதன்படி நடந்து அந்த வார்த்தைக்கேற்ற ஜீவிதத்திலே நாம் நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? பாருங்கள், என்னோடு கூட ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்பு ஆண்டவரே, அதிகாலையில் எங்களை எழுப்பி உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் எங்களை அழைத்தீர். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சகோதர சிநேகம், தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய குணம், குமாரனை பிதாவையும் அறியக்கூடிய விதம், சகோதரரோடு நாம் எவ்வளவு ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உலகத்தின் மீது உள்ள ஆசை உங்களுக்கு வேண்டாம், தேவனில் பிரியப்படுகிற ஆசையே உங்களுக்கு வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உங்களுக்கு நல்வாழ்வை பூலோகத்திலும் பரலோகத்திலும் கொடுக்கும். நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த உலக அன்பு தேவனுக்கு பிரியமாய் இராது. இந்த வார்த்தைகளை ஏற்று நடக்கிற உங்களுக்குள் இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து, இப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகளை எங்களுக்கு இந்த காலை வேளையில் கொடுத்தீர். இதை கேட்ட நாங்களும் இந்த ஆசீர்வாதங்களை முழுமையுமாக பெற்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். குறைவுகள் இல்லாதபடி எங்களுடைய இந்த நாளை நாங்கள் உம்முடைய பாதத்தில் செலவழிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய சப்தத்தின் மூலமாக கொடுத்திருப்பார் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.